பெருமான் யாரிடத்தில் இரக்கத்தை காட்டுகிறார்? இது ஒரு கேள்வி வந்திருந்தது. இந்த கேள்வி இன்றில்லாமல் வெகு நாட்கள் முன்பாகவே கேட்கப்பட்டு பதிலும் சொல்லப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போது வாழ்ந்திருந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள், நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை போன்ற பெரியவர்கள், அவர்கள் சொல்லி வைத்தது. சிலரிடம் இனிமையை காட்டுகிறார், இனிமையாக அவர்களோடு சேர்ந்து கழிக்கிறார், அனுபவிக்கிறார். அது யாரிடம்? அடுத்தது ஒரு சிலரிடம் தன் கருணையை காட்டுகிறார். அதான் இரக்கம். தயா, கருணா, கிருபா, இரக்கம் எல்லாம் ஒரே பொருள்னு கொள்ளலாம். அது யாரிடத்தில் காட்டுகிறார்? மூன்றாவது வகை தன் லீலை, விளையாட்டு, சிரிப்பு, நாட் சோ சீரியஸ், கேலிக்காக விளையாடுகிறார். அது யாரிடம்? ஆனால் மூவகைப்பட்டவர்களையுமே கைவிட்டு விட மாட்டார். கேலியாக பேசி சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களிடத்திலும் விருப்பம் உண்டு. கருணையை காட்டுபவர்களிடத்தில் கேட்கவே வேண்டாம், மிகவும் விருப்பம். அத்தோடு இனிமையாக யாரிடத்தில் இருக்கிறாரோ விருப்பத்துக்கு குறைவா? பெருவிருப்பம். இதார் இந்த மூவகைப்பட்டவர்கள்? முதல் வகை வைகுந்தத்தில் இருப்பவர்கள், முக்தி பெற்றவர்கள், எப்போதும் அங்கேயே இருப்பவர்கள், கர்மங்களின் தொடர்பே இல்லாதவர்கள். அப்படி இருப்பவர்களோடு ஆனந்தமாக இருக்கிறார். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத்து சொல்லுகிறது. பிரம்மம் ஆனந்தமயம். அந்த ஆனந்தத்துக்கு அந்தமில் பேரின்பமுள்ள நாடு அது. ஸ்ரீவைகுண்டத்தில் குறைவே இல்லை. அங்கு அதை அனுபவிக்கிறார். அவர்களிடத்தில் இனிமையாக இருக்கிறார். விஸ்வக்சேனர், ஆதிசேஷன், கருடன், இன்னும் எத்தனையோ கோடி கோடி பேர். அங்கெல்லாம் தன் இனிமையை காட்டுகிறார். அடுத்தது விளையாட்டு யாரிடத்தில்? வேடிக்கை, வினோதம், இப்படியுமா இருப்பார்கள் என்கிற கேலி, சிரிப்பு, இதெல்லாம் இந்த சம்சாரத்தில் இருந்து கொண்டு இதுவேதான் வாழ்க்கையின் அறிந்து உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு தெரியாமல் சிற்றின்பங்களில் ஈடுபட்டு ஆரெல்லாம் செல்வத்துக்கும் உறவுக்கும் ஏங்கிக் கொண்டு தவிக்கிறோமோ இவர்களோடையும் அவர் நன்கு பழகுகிறார். உள்ளேதான் இருக்கிறார். இவர்கள் கேட்டதெல்லாமும் கொடுப்பார். ஆனால் ரொம்ப வேடிக்கையாக கொடுப்பார். இதை போய் பெரியதுன்னு இந்த அசடு நினைத்துக் கொண்டிருக்கிறதே. எத்தனை ஆச்சாரியர்களை விட்டு உபதேசிக்க வைத்தேன், இன்னுமா தெரிந்து கொள்ளவில்லை? என்ன பண்ணாலும் இவன் நம் சொத்துத்தானே, விட்டுவிட முடியாது என்று நம் போன்ற சம்சாரிகளிடத்தில் விளையாடுவார், சிரிப்பார், கேலியாக பேசுவார். ஆனால் உள்ளூர நொந்து கொண்டே சிரிப்பார். இது இரண்டாவது வகை. மூணாவது முக்கியமான வகை, யாரிடத்தில் இரக்கத்தை காட்டுவார், கருணையை காட்டுகிறார். அவர்கள்தான் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் இருப்பவர்கள். ஸ்ரீவைகுண்டத்தில் சென்று அனுபவிக்க வேண்டும், இனிமையை பெற வேண்டும் என்கிற பெரு விருப்பம் உள்ளவர்கள். ஆனால் இன்னும் வைகுந்தத்தை அடையாதவர்கள் இந்த சம்சாரத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் சம்சாரத்தில் இருந்த மற்றவர்களைப் போல சிற்றின்பத்தில் ஈடுபட்டு மறந்தே போனவர்கள் அல்லர்.
இங்கு இப்படி இருக்கிறோமே, உணர்ந்து கொண்டோமே, எப்போது கொடுப்பார், ஏன் மறுக்கிறார், ஏன் காலதாமதம் பண்ணுகிறார் என்று ஒரு தவிப்போடு இருப்பவர்கள், அவர்களை முமுட்சுக்கள்னு சொல்லுவார்கள். முக்தி அடைவதற்கு விருப்பம் உள்ளவர். அவர்களிடத்தில் தான் கருணையை காட்டுகிறார், இரக்கத்தை காட்டுகிறார். இவன் எப்படியாவது நம்ம அடைய வேண்டும், ஆசைப்பட்டு விட்டான், அது போருமே. அந்த இரக்கம் நமக்கு சிறந்த வழியாகிறது, கருவியாகிறது, உபாயமாகிறது. அதை பிடித்துக் கொண்டு மேலே ஏறிவிடலாம், அவரே ஏற்றி விடுவார். இப்படித்தான் அவர்களை அவர் பிரித்து வைத்திருக்கிறார். ஏதும் புரியாமல் தவிப்பவர்களை உபதேசமெல்லாம் பண்ணுவார், லீலைக்கு விஷயமாக்குவார், விளையாடிக் கொண்டே இருப்பார். அதை தாண்டி அறிவு பிறந்து அடைய வேணுங்கிற ஆசை இருந்து மறுபிறவி வேண்டாம்ங்கிற துடிப்பு இருப்பவர்களுக்கு இரக்கத்தை காட்டுவார். கர்மங்களை தொலைத்து முக்தி அடைந்தவர்களுக்கும், கர்ம தொடர்பே இல்லாமல் வைகுந்தத்தில் இருப்பவர்களுக்கும் எப்போதும் இனிமையாய் மாதுரியம், மதுரமான அனுபவத்தில் அவர்களோடு இருக்கிறார். இனி நாம் முடிவு செய்ய வேண்டியது, அவருடைய இனிமைக்கு இலக்காக போகிறோமா, இரக்கத்துக்கு இலக்காக போகிறோமா, அல்லது லீலைக்கு இலக்காக போகிறோமா? நம் முடிவுதான். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.